அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் 5வது பாடம் மூலக்கூறு மரபியலில் 6வது பகுதியை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த 6வது பகுதியில் டிஎன்ஏவின் இரட்டிப்பாதல் முறை மற்றும் நொதிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நொதிகள் என்றால் அது என்சைம் என்று அழைப்போம். இந்த பாடப்பகுதியில் என்னென்ன நொதிகள்லாம் பார்க்க போறோங்கிறத ஒரு சின்ன டயக்ராம் மூலமா உனக்கு விளக்கலான்னு இருக்கிறேன். முதல் நொதியாக டிஎன்ஏ பாலிமரேஸ், இரண்டாவது நொதியாக நியூக்ளியேசஸ், மூன்றாவது நொதியாக ஹெலிகேஸ், நான்காவது நொதியாக டோப்போ ஐசோமரேஸ், ஐந்தாவது நொதியாகிய டிஎன்ஏ லிகேஸ். அப்ப இந்த 5 நொதிகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் புரோகரியாட்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க டிஎன்ஏ இரட்டிப்பாதலுக்காக 3 வகையான டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதிகள் தேவைப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. இதுல இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2 எதுக்கு பயன்படுகிறது என்றால், இந்த இரட்டிப்பாதல்ல பழுது நீக்கத்தில் பங்கேற்கிறது. அதே போல டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 ஆனது இரட்டிப்பாதலில் முக்கிய பங்காற்றுகிறது. அதனால புரோகரியாட்டுகள்ல காணக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 ஆனது கோரின்பர்க் நொதி என்று அழைக்கப்படுகிறது. ஆனா புரோகரியாட்ல விட யூகரியாட்ல பார்த்தீங்கன்னாக்க 5 வகையான குடும்பத்தை சேர்ந்த டிஎன்ஏ பாலிமரேஸுகள் உள்ளன. இவற்றில் 3 மிக முக்கியமானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்பா, டெல்டா, எப்சலான். இந்த 3 நொதிகளும் மிக முக்கியமான செயல்பாடுகள்ல யூகரியாட் செல்கள்ல பங்கேற்கிறது. இப்போ ஒரு நியூக்ளியோடைடுடைய பேஸ் பேர்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியோடைடு என்றாலேயே 5 கார்பன் அணு கொண்ட சர்க்கரை மூலக்கூறு. அதுதான் நான் உனக்கு இங்க போட்டுக்கிறேன். இது முதல் கார்பன், இது 2வது கார்பன், இது 3வது கார்பன், இது 4வது கார்பன், இது 5வது கார்பன். அப்ப இது ஒரு சர்க்கரை மூலக்கூறு. இந்த சர்க்கரை மூலக்கூறோடு நைட்ரஜன் காரங்களும் பாஸ்பேட் உப்பும் சேர்ந்தால் இதை நியூக்ளியோடைடு என்று நம்ம அழைப்போம். இந்த நியூக்ளியோடைடுகள்ல நீங்க நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். ஒரு டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் மாடல்ல இந்த 5 கார்பன் அணு கொண்ட சர்க்கரை மூலக்கூறுல 1வது கார்பனோடு தான் நைட்ரஜன் காரங்கள் இணையும். இப்ப இதுவும் 1வது கார்பன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் 1வது கார்பன். 1, 2, 3, 4, 5 கார்பன். அப்போ இந்த 1வது கார்பனோடு தான் நைட்ரஜன் காரங்கள் இணையும். அதே போல 3வது கார்பனோடும் 5வது கார்பனோடும் பாஸ்பேட் மூலக்கூறுகள் இணையும். அப்போ இந்த பாஸ்பேட் மூலக்கூறுகள், அதாவது இன்னொரு நியூக்ளியோடைடுடைய பாஸ்பேட் மூலக்கூறுகள் மற்றொரு நியூக்ளியோட்டோடு சேரும் பொழுது அது 3வது கார்பன் உள்ள இந்த OH குரூப்ல ஹைட்ரஜனை நீக்கிவிட்டு இந்த நியூக்ளியோடைடோடு இணைந்து ஒரு நீண்ட சங்கிலி தொடரை உண்டாக்கும். இதற்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி பயன்படுகிறது. அப்ப டிஎன்ஏ பாலிமரேஸ் உடைய முக்கிய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ பாலிமரேஸ்
குறுகிய காலத்துல புதிய இழையின் 3 டேஷ், அதாவது 3வது கார்பன்ல உள்ள OH இடத்துல நியூக்ளியோடைடுகளின் பல்படியாக்கல் நிகழ்வில் வினை மாற்றியாக செயல்படுகிறது. இப்போ பல்படியாக்கல் வினை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்பன் அணு, அதாவது 5 கார்பன் அணுக்கள் கொண்ட சர்க்கரை மூலக்கூறு, ஒரு நைட்ரஜன் காரம், பாஸ்பேட் மூலக்கூறுகள். இதில் பாருங்க, இதில் 5வது கார்பனில் ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு இணைந்தால் அது இன்னொரு நியூக்ளியோடைடுடைய 3வது கார்பனோடு இணைக்கப்பட்டிருக்கும். இப்படி இந்த தொடரானது 5வது கார்பன்ல இருந்து 3வது கார்பன் நோக்கி நீண்டு கொண்டே செல்லும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தான் நியூக்ளியோடைடுகளின் பல்படியாக்கல் நிகழ்வுன்னு சொல்றோம். அப்போ ஒரே வகையான நியூக்ளியோடைடுகள் இணைந்து நியூக்ளியோடைடுகளின் சங்கிலி தொடராக மாறும் நிகழ்ச்சி நியூக்ளியோடைடுகளின் பல்படியாக்கல் நிகழ்வு எனப்படும். இந்த நிகழ்வுல DNA பாலிமரேஸ் வினை மாற்றியாக செயல்படுகிறது. அப்போ ஒவ்வொரு இந்த 3 டேஷ் அல்லது 3வது கார்பன்ல இணையும் பொழுது இந்த பாலிமரேஸ் ஆனது வினை மாற்றியாக செயல்படுகிறது. இப்ப இது ஒரு ஈகோலையுடைய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. இந்த ஈகோலையில DNA மூலக்கூறுகள் காணப்படுகிறது. அந்த DNA மூலக்கூறுகள்ல 4.6 × 10⁶ பேஸ் பேர் நீளமுள்ள ஈகோலையில ரெட்டிப்பாதல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா 38 நிமிடங்கள்ல முழுமை பெறுகிறது. இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. அதாவது இதுல 2 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈகோலை பாக்டீரியாவில் எத்தனை பேஸ் பேர்கள் காணப்படுகிறது? அப்போ 4.6 × 10⁶. அதே போல இந்த ஈகோலை பாக்டீரியாவில் காணக்கூடிய DNA ரெட்டிப்பாதலுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? 38 நிமிடங்கள். 1 மார்க் கேள்வி கேட்கலாம். வேகமாகவும் துல்லியமாகவும் நடைபெறும் ரெட்டித்தல் நிகழ்வுல சிறு பிழை ஏற்பட்டதுன்னு வச்சுருவோம். இந்த DNA ரெட்டிப்பு நிகழ்ச்சியில வேகமா நடந்துட்டே இருக்குது. அதுல எங்கேயாவது பிழை ஏற்பட்டா அது திடீர் மாற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதுல ஒரு நியூக்ளியேஸ்ங்கிற ஒரு நொதி இருக்குது. இந்த நொதி என்ன செய்யுதுன்னா, இந்த ரெட்டிப்பாதல்ல ஏதாவது பிழைகள் ஏற்பட்டா அதை சரி செய்யும். இப்போ இந்த டயக்ராத்தை பாருங்க. இது ஒரு நியூக்ளியேஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த நியூக்ளியஸ்ல பொதுவா என்னென்ன பிழைகள்லாம் நமக்கு ரெட்டிப்பாதல் நிகழ்வுல நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரஜன் காரங்கள் இடம் மாறி அமைந்திருக்கலாம், அல்லது நியூக்ளியோடைடுகளையே இடம் மாறி அமைந்துவிடலாம், அல்லது இந்த திருகு சுருளானது அங்கங்கே உடைந்துடலாம். இவ்வாறு ஏற்படுகின்ற இந்த பிழைகளை சரி செய்யறதுக்கு தான் இந்த நியூக்ளியஸ் என்ற நொதி பயன்படுகிறது. இந்த நியூக்ளியஸ் நொதியை நம்ம 2 விதமா சொல்லலாம். எக்ஸோ நியூக்ளியஸ் அண்ட் எண்டோ நியூக்ளியஸ். இந்த எக்ஸோ நியூக்ளியஸை புற நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. எண்டோ நியூக்ளியஸை அக நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புற நியூக்ளியஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏடைய ஓரங்களில் உள்ள பிழைகளை சரி செய்யும். அதே போல் எண்டோ நியூக்ளியஸ்ங்கிறது டிஎன்ஏனுடைய மைய பகுதியில் ஏற்படுகின்ற பிழைகளை சரி செய்ய பயன்படுகிறது. இப்போ நம்ம டிஎன்பிடி, அதாவது டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட். நம்ம ஏற்கனவே இந்த ட்ரைபாஸ்பேட்டுங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். எப்படின்னாக்க ஏடிபின்னு படிச்சிருப்பீங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னா என்ன, எதுக்கு பயன்படும்னா, அதை எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி கரன்சினா ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அந்த ட்ரைபாஸ்பேட் உடைந்து டைபாஸ்பேட்டாக ஏடிபி ஏடிபியா மாறும் பொழுது ஆற்றல் வெளிப்படும். அதே போலதான் இந்த டிஎன்பிடி அல்லது டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட் இது உடைந்து
ஆற்றலும் வெளிப்படும், ஒரு தளப்பொருளாகவும் செயல்படுது. இப்ப இந்த படத்தை பாருங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோன்னா, இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது வந்து 3வது கார்பன். இந்த 3வது கார்பன்ல, அதாவது 5 கார்பன் கொண்ட சர்க்கரை மூலக்கூறுல 3வது கார்பனோடு இந்த நியூக்ளியோடைடு வந்து இணைகிறது. அப்ப இணைவதற்கு இந்த டிஆக்சி நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட் வந்து இங்க என்ன ஆகுனா ஒரு ஆற்றலை கொடுத்து இந்த நியூக்ளியோடைடை மேலுள்ள நியூக்ளியோடைடோடு இணைய உதவுகிறது. அப்ப அந்த ஆற்றல் வந்து வெளிப்படுது, 2 பாஸ்பேட் மூலக்கூறுகள் வெளியேற்றப்படுது. இதுதான் ஆற்றலாக வெளிப்படும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்படி ஆக்க நிகழ்வுக்கு டிஆக்சி நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட் தளப்பொருளாக செயலாற்றி தேவையான ஆற்றலை அளிக்கிறது. இப்போ ஒரு டிஎன்ஏ வந்து ரெட்டிப்பாகுதுன்னா அதுல ஒரு தொடக்க இடம் இருக்கணும். ரெட்டிப்பாதலுக்கான இடத்திலிருந்து ரெட்டிப்பாதல் தொடங்குகிறது. இந்த இடத்தை தான் தொடக்க இடம் என்று அழைக்கின்றோம். அப்ப ரெட்டிப்பாதல் எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடம் தான் ரெட்டிப்பாதலுடைய தொடக்க இடமாக அழைக்கப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னாக்க ப்ரோகேரியாட்டுகளுக்கு பாத்தீங்கன்னா தொடக்க இடம் வந்து ஒன்றே ஒன்று தான் காணப்படும். ஆனா யூகேரியாட்ல வந்து அப்படி இல்லை. ஏன்னா யூகேரியாட்ல பாத்தீங்கன்னாக்க டிஎன்ஏ மூலக்கூறுடைய அளவு வந்து மிக பெரியது. அதனால இங்க தொடக்க இடங்கள் வந்து பல காணப்படலாம். அப்போ ப்ரோகேரியாட்ல தொடக்க இடமானது ஒன்று மட்டுமே காணப்படுது. யூகேரியாட் செல்களில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறுகள்ல தொடக்க இடம் பல இடங்கள்ல காணப்படுகிறது. இப்போ இந்த டிஎன்ஏ மூலக்கூறை பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு ரவுண்டு போட்டு காமிச்சேன். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி இரட்டை சுருள் கொண்ட அமைப்பை வந்து பிரிய ஆரம்பிக்குது. ரெண்டு தனித்தனி இலைகளாக மாறுகின்றது. இது மாறுகின்ற இந்த இடத்தை தான் ரெட்டிப்பாதல் பிளவு என்று அழைக்கின்றோம். அப்போ ரெட்டிப்பாதல் பிளவுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏவின் நீளமான இரு இலைகளும் முழுவதுமாக ஒரே நேரத்தில் ரெட்டிப்பாதலுக்காக பிரிய வாய்ப்பில்லை. ஏனெனில் அதற்கு ஆற்றல் அதிகம் தேவைப்படும். எனவே இந்த டிஎன்ஏ திருகு சுருள்ல சிறு திறப்பின் வழியாக தொடங்குகிறது. அப்ப ரெட்டிப்பாதல்ங்கிறது வந்து ஒரு சின்ன திறப்பு வழியாகவே தொடங்குகிறது. இந்த திறப்பிற்கு தான் ரெட்டிப்பாதல் பிளவு என்று பெயர். இது ஒரு 2 மதிப்பெண்கள்ல கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஎன்ஏ மூலக்கூறு வந்து ரெட்டிப்பாதல்ல பிளவு ஏற்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ்ங்கிற ஒரு நொதி வந்து இந்த நைட்ரஜன் காரங்களில் உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகளை விடுவிக்கிறது. இதனால என்ன ஆகுனா இந்த 2 இலைகளும் தனித்தனியாக பிரிகிறது. அப்போ இந்த டிஎன்ஏ சுருள் நீக்கத்தை டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்னும் நொதி செயல்படுத்துகிறது. அப்ப இந்த ஹெலிகேஸ் என்ற நொதி தான் இந்த சுருள் வந்து தனித்தனி இலையாக மாறுவதற்கு அதை பிரிக்கின்றது. இவ்வாறு ஒரு இலையினுடைய 3' 5', இது 3', இது 5', இந்த திசை கொண்ட வார்ப்பு இலையில் ரெட்டிப்பாதல் தொடர்ச்சியாக நடைபெறும். அப்ப இந்த 3' 5' நோக்கி நகர்கின்ற இந்த இலையானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா 5' 3' வரும் பொழுது அது தொடர்பு அற்ற நிலையில இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது. அப்போ இந்த 3' 5' வந்து தொடர்ந்து இரட்டிப்பாதல் நடைபெறுவதால் அதை என்ன சொல்றேன்னாக்க தொடக்க இலை அல்லது வழிகாட்டு இலை என்று அழைக்கப்படுது. இந்த லீடிங் ஸ்டாண்ட் எங்க இருக்குனாக்க 3' to 5', இதுதான் லீடிங் ஸ்டாண்ட் என்று அழைக்கின்றோம். இப்போ இது டிஎன்ஏ ஒரு மூலக்கூறு ரெட்டிப்பாதலுக்கு அழகான ஒரு படம் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3' 5' வந்து தொடக்க இலைன்னு சொல்றோம். அதே போல 5' 3' போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலையை என்ன சொல்லுவாங்கன்னாக்க லேகிங் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. அந்த லேகிங் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னாக்க 5' 3' திசை கொண்ட இலையில ரெட்டிப்பாதல் வந்து தொடர்ச்சியற்றதாக காணப்படும். இவ்விலைக்கு தொடர்ச்சியற்ற இலை
அல்லது பின்தங்கு இழை என்று அழைக்கப்படுது. இந்த பின்தங்கு இழை தான் லாகிங் ஸ்டாண்ட் என்று அழைக்கப்படுது. அப்போ இதில் என்ன நடக்கிற, இதில் பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சி நடந்து வருது, இங்கே பார்த்தா ஒரு சின்ன பீஸ் இருக்குது. இந்த மாதிரி விட்டு விட்டு திறந்துட்டே இருக்கும் ரெட்டிப்பாதல். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கனாக்க பின்தங்கு இழை என்று அழைக்கின்றார்கள். அப்போ பின்தங்கு இழையால் உருவாக்கப்பட்ட தொடர்ச்சியற்ற புதிய துண்டங்கள், அந்த சின்ன சின்ன துண்டுகளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கனாக்க ஓகசாகி துண்டுகள் என்று அழைக்கப்படுது. இந்த துண்டுகள் எல்லாம் ஒன்றாக இணைப்பது இந்த டிஎன்ஏ லிகேஸ் என்ற நொதி. அப்போ டிஎன்ஏ லிகேஸ் என்ற நொதிகள் என்ன ஆகுனா இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் அல்லது இந்த துண்டுகளை ரெண்டையும் ஒன்றாக இணைப்பதற்கு இந்த டிஎன்ஏ லிகேஸ், இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்க பார்த்தீங்களா, இது அப்படியே ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து கொண்டே வரும். இது எந்த இலையில நடக்குனாக்க இந்த பின்தங்கு இலைகளில் தான் இந்த லிகேஸ் பயன்பட்டு ஒகசாகி துண்டுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டே வரும். அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்க இதில் பாருங்க, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிற மற்றொரு நொதி. இந்த நொதியுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பிளவுகள் இரு எதிர் திசைகளை நோக்கி நகர்கிறது. இதனால உருவாக்கப்படும் புதிய நிரப்பு நியூக்ளியோடைடுகள் பெற்றோர் இழையில் உள்ள பழைய நியூக்ளியோடைடுடன் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியால் இணைதிறன் பிணைப்பு கொண்டு பிணைக்கப்படுகிறது. அதாவது இப்ப இது பெற்றோருடைய இலை, இந்த புதிதாக உண்டானது புதிய இலை. இந்த ரெண்டு இலையும் இணைப்பதற்காக தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் பயன்படுகிறது. இப்போ அதுபோல இதை கீழே உள்ள இந்த லீடிங் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 3' இருந்து 5' நோக்கி உள்ள அந்த இலையானது பெற்றோர் இலை. இந்த 5' இருந்து 3' நோக்கி உள்ள இந்த இலையானது புதிதாக தோன்றிய இலை. இதை இணைப்பதற்கு இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி உதவுகிறது. இப்போ இந்த முழு படத்தை போட்டிருக்கிறேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த இதை பார்ப்போம். இந்த ஹெலிகேஸ் என்ற நொதியும் டோப்போ ஐசோமரேஸ் என்ற நொதியும் தான் சேர்ந்து இந்த இரு திருகு இலை கொண்ட இந்த டிஎன்ஏவை தனித்தனி இலைகளாக பிரிக்க உதவுகிறது. அதே போல இதை சிங்கிள் ஸ்டாண்டா மாற்றுகிறது. அதே போல இந்த மேலே உள்ள இலையை என்ன சொல்லுவோம்னாக்க லாகிங் ஸ்டாண்ட் சொல்கிறோம், கீழே உள்ள இலையை லீடிங் ஸ்டாண்ட் சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்க, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு ஒன்று காணப்படும், ஆர்என்ஏ பிரைமர். இந்த ஆர்என்ஏ பிரைமர் எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த புதிய இலை தோன்றுவதற்கு முன்னோடியாக செயல்படுது. அப்போ புதிய இலைகள் உருவாக்கம் தொடங்க ஆர்என்ஏவின் சிறு பகுதியானது தொடக்க இலையாக தேவைப்படுகிறது. இந்த தொடக்க இலை முதலில் 3' முனையில் மீது ரிபோ நியூக்ளியோடைடு வரிசையை உருவாக்கிய பின்னர் இந்த டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. முதல்ல எது உருவாகுதுன்னா, இந்த ஆர்என்ஏ பிரைமர் என்று அழைக்கக்கூடிய ஆர்என்ஏவின் தொடக்க இலை. இதுதான் இந்த புதிய இலையினுடைய தொடக்கமாக இருக்கிறது. அதுதான் பின்னர் இந்த நியூக்ளியோடைடுகளை எல்லாம் இணைப்பதற்கு உதவுகிறது. அப்போ ஆர்என்ஏ தொடக்க இலை இறுதியில் என்ன ஆகுனாக்க டிஎன்ஏ இலையில் சிறு இடைவெளியை விட்டு ஏற்படுகிறது. அதாவது ஆர்என்ஏ தொடக்க இலையானது இறுதியில் நீக்கப்படுது. அதனால நீக்கப்படுறதுனால என்ன ஆகும்னா சின்ன சின்ன இடைவெளிகள் விடப்படுகிறது. இந்த இடைவெளிகளை டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி எக்ஸோ நியூக்ளியஸ் படிச்சு பார்த்தீங்களா, புற நியூக்ளியஸ், அது என்ன ஆகும்னா செயல்பாட்டினால 5' முனையில் இவை ஒன்றன் பின் ஒன்றாக நீக்கப்படுகிறது. இறுதியில் எல்லா நியூக்ளியோடைடுகளும் அவற்றிற்குரிய இடத்துல நிலைத்த பின்னர்
இந்த டிஎன்ஏ லிகேஸ் என்ற நொதியானது அந்த இடைவெளிகள் எல்லாத்தையும் மூடிடும். அப்போ டிஎன்ஏ லிகேஸ் தான் இந்த இடைவெளிகள் எல்லாத்தையும் மூடி ஒரு முழுமையான ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை வந்து உருவாக்குறதுக்கு இது உதவி செய்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஹெலிகேஸ்ன்னு சொல்கிறோம், இது டோப்போ ஐசோமரேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ரெட்டிப்பாதலுடைய தொடக்க இடத்துல ஹெலிகேஸ் மற்றும் டோப்போ ஐசோமரேஸ் நொதிகள், இதை வந்து டோப்போ ஐசோமரேஸ் நொதியை வந்து டிஎன்ஏ கைரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏவுடைய சுருளை நீக்கி இரு இலைகளையும் பிரித்து ஒய் வடிவ அமைப்பான ரெட்டிப்பாதல் கவையை தோற்றுவிக்கிறது. அப்போ இந்த ஹெலிகேஸ் என்ற நொதியும், ஹெலிகேஸுங்க இருக்குது, இந்த நொதியும் இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்னதுன்னாக்க இந்த சுருளிலையை ரெண்டாக பிரித்து ஒரு ஒய் வடிவ கவை போல தோற்றுவிக்கிறது. ஒவ்வொரு தொடக்கத்திலும் 2 ரெட்டிப்பாதல் கவைகள் காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டிஎன்ஏடைய இரு இலைகளும் எதிர் அமைப்பை கொண்டவை. அப்போ இங்கே 3' இருந்து 5' பார்க்குறோம், இங்கே 5' இருந்து 3' பார்க்குறோம். அதே போல் இந்த பக்கம் 3' இருந்து 5', கீழே பார்த்தீங்கன்னா 5' to 3'. இப்படி வந்து இது எதிரிலை அமைப்பை பெற்று காணப்படுகிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க 5' இருந்து 3' நோக்கி இந்த இலை வந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருக்குறோம். 5 கார்பன் கொண்ட சர்க்கரை மூலக்கூறில் 3வது கார்பனில் இணைக்கப்பட்ட இந்த OH குரூப்பில் தான் புதிதாக உள்ள இன்னொரு நியூக்ளியோடைடுடைய பாஸ்பேட் மூலக்கூறுகள் இணைக்கப்படுகிறது. அதுக்கு தான் படித்த ஏற்கனவே டிஆக்சி நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட்னு பார்த்தோம், ஆற்றலை கொடுத்து இணைகிறதுன்னு படித்தோம். அப்போ இந்த இலையானது நீண்டு கொண்டே செல்லும். இதுக்கு வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி வந்து உதவுகிறது. அப்போ பாருங்க, புதிய இலையில 5' to 3' இலை திசையில புதிய நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் வினைக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் மட்டுமே வினை மாற்றியாக செயல்படுகிறது. அது 3' நிலை கார்பனில் நியூக்ளியோடைடுகளை இணைக்கிறது. அப்போ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன செய்யுதுன்னா, நம்ம ஏற்கனவே இந்த முதல் படித்தோம், இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த 3வது கார்பனில் இணைக்கப்பட்டுள்ள OHல ஹைட்ரஜன் அயனிகளை நீக்கிவிட்டு மற்றொரு நியூக்ளியோடைடுடைய பாஸ்பேட்டோடு இணைக்கப்படுகிறது. இந்த பார்த்துக்கிட்டு இந்த படத்தில் இதுக்கு வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து உதவி செய்கிறது. இப்போ நம்ம இதுவரை பார்த்த நொதிகளை மொத்தமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து வினை மாற்றியாக செயல்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க அதே டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து நொதியினுடைய புற நியூக்ளியஸ் வகை செயல்பாட்டினால் 5' முனையில் இவை ஒன்றன் பின் ஒன்றாக நீக்கப்படுகிறது. அப்புறம் நியூக்ளியஸ் என்னும் நொதிகள் இரட்டிப்பாதல் பிழைகளை சீர்படுத்த உதவுகிறது. டிஎன்ஏ சுருள் நீக்கத்தை டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்னும் நொதி செயல்படுத்துகிறது. இரட்டிப்பாதல் தொடக்க இடத்துல ஹெலிகேஸ் மற்றும் டோப்போ ஐசோமரேஸ் நொதிகள் டிஎன்ஏவின் சுருளை நீக்கி இரு இலைகளையும் பிரித்து ஒய் வடிவ அமைப்பை இரட்டிப்பாதல் கவையை தோற்றுவிக்கிறது. பின்தங்கு இலையால் உருவாக்கப்பட்ட தொடர்ச்சியற்ற புதிய துண்டங்களை ஓக்கசாகி துண்டுகள் டிஎன்ஏ லிகேஸ் மூலம் ஒன்றிணைக்கப்படுகிறது. இறுதியாக எல்லா நியூக்ளியோடைடுகளும் அவற்றிற்குரிய இடத்துல நிலைத்த பின்னர் டிஎன்ஏ லிகேஸ் ஆனது அவைகளை வெளியில் மூடி ஒரு புதிய டிஎன்ஏ மூலக்கூறு உருவாக்கத்தில் பங்கேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நொதிகளை பற்றி தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். புத்தகத்தை வைத்து படித்து நல்ல முறையில் அதிக மதிப்பெண் எடுக்க உங்களை வாழ்த்துகிறேன்.